கொடுக்கப்பட்டது என்றால் கொரோனா தொற்று நோய் காரணமாக 37% லேர்னிங் கேப் 18 மாதங்களிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை பகிர்ந்து கொண்டார்கள். இது நிமித்தம் டிராப் அவுட் ஆகியிருக்கிறது, லேக் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த ரெண்டையும் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதை அவர்கள் முன்வைத்து துவங்கினார்கள். நீட் லேக் ஆஃப் பிராக்டிஸ். What are the gap? என்னென்ன இடைவெளி இருக்கிறது என்று சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்று காரணமாக கம்யூனிகேஷன் கேப், மோட்டிவேஷனல் கேப், and then environmental gap, skill gap, knowledge lack. கம்யூனிகேஷன் சமுதாயத்துல அந்த தொடர்பு, மோட்டிவேஷனல் ஆயத்தப்படுத்துகிறது, திறன் அடிப்படையான இடைவெளி, அது மாத்திரமல்ல நாலேஜ் லேக் என்று பகிர்ந்து கொண்டார்கள். என்னும் எழுத்தும் கல்லென்ன தகும் என்பது பழமொழி. என்னென்ன ஏனி எழுத்தல்ல, இவ்விரண்டும் கல்லென்ற வாழும் உயிருக்கு என்று திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த இல்லம் தேடி கல்வி பயிற்சி? இப்பயிற்சி ஊட்டுகிறதன் நோக்கம் என்ன? குறிப்பாக சென்னை மாவட்டத்திலே தன்னார்வலர்களுக்கு பயிற்றுவிக்க போகிற சென்னை மாவட்ட தன்னார்வல பயிற்சியிலே கலந்து கொள்ள இருக்கிற உங்களுக்கு எதற்காய்? முதலாவது, இழந்ததை மீட்க வேண்டும். இரண்டாவது, முடியும் என்பது தன்னம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, அது மூட நம்பிக்கை. ஆகவே இந்த பயிற்சி ஊட்டுகிறது இழந்ததை மீட்பதற்கு என்பதை நாம் முதலாவது நம்முடைய இருதயத்திலே ஆணித்தரமாய் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். What is ITK? ITK என்பது இல்லம் தேடி கல்வி என்பதை குறிக்கிறது. இந்த இல்லம் தேடி கல்வியானது ஊர் கூடி தேர் இழுப்பது என்று. What it includes? இதை எதை உள்ளடக்கியதாய் இருக்கிறது? முதலாவது, மாணவர் இடைநிற்றல் களைகிறது. இரண்டாவது, மாணவர் கற்றல் இடைவெளி இழப்பை நிறைவு செய்வது. மூன்றாவதாக, படிப்பதை கொண்டாட்டமாக்குவது இந்த இல்லம் தேடி கல்வி.